சேலம் பெரியார் பல்கலைக்கழகத்தில் சுமார் 13 மணி நேரம் சோதனையில் ஈடுபட்ட போலீசார் பல முக்கிய ஆவணங்களை எடுத்துச் சென்றனர். சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே உள்ள பெரியார் பல்கலைக்கழக துணைவேந்தர் ஜெகநாதன், பதிவாளர் தங்கவேல் ஆகியோர் தனியார் நிறுவனம் ஒன்றை தொடங்கி முறைகேட்டில் ஈடுபட்டதாக புகார் எழுந்தது. இதன் அடிப்படையில் கைது செய்யப்பட்ட ஜெகநாதன் ஜாமீனில் விடுவிக்கப்பட்டுள்ளார். இந்நிலையில் நேற்று பெரியார் பல்கலைக்கழகத்தில் தமிழக ஆளுநர் RN ரவி ஆய்வுக் கூட்டம் நடத்தினார். அதே வேளையில் சேலம் மாநகர உதவி காவல் ஆணையர் நிலவழகன் தலைமையில் பெரியார் பல்கலைக்கழகத்தின் பல்வேறு பகுதிகளில் போலீசார் சோதனை மேற்கொண்டனர். இரவு 11 மணி வரை சுமார் 13 மணி நேரம் நடைபெற்ற சோதனையின் முடிவில் பல்வேறு ஆவணங்களை போலீசார் எடுத்துச் சென்றுள்ளனர். பெரியார் பல்கலைக்கழகத்தின் ஊழல் வழக்கில் உள்ள துணைவேந்தருக்கு துணைபோகும் ஆளுநர் என குற்றம் சாட்டி அவருக்கு எதிராக கருப்பு கொடி காட்டப்பட்ட நிலையில் துணைவேந்தர் விவகாரத்தில் நடப்பது என்ன என்பது குறித்து இந்த தொகுப்பில் பார்க்கலாம். சேலம் பெரியார் பல்கலைக்கழகத்திற்கு ஆய்வுக்கு சென்ற ஆளுநர் RN ரவிக்கு எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது. ஆளுநர் வருகையை எதிர்த்து கல்லூரி ஆசிரியர்கள் சங்கம், திமுக, திராவிட கழகம் மற்றும் இந்தியா கூட்டணியில் உள்ள மாணவ அமைப்புகள், அக்கட்சியை சேர்ந்தவர்கள் ஏராளமானோர் பல்கலைக்கழக சாலையில் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். பெரியார் பல்கலைக்கழகத்தின் ஊழல் வழக்கில் உள்ள துணைவேந்தருக்கு துணை போகும் ஆளுநர் என்ற வாசகம் அடங்கிய பேனரை தாங்கியிருந்தவர்கள் ஆளுநருக்கு எதிராக கோஷங்களை எழுப்பினர். பெரியார் பல்கலைக்கழக துணைவேந்தர் ஜெகநாதன் மோசடி மற்றும் வன்கொடுமை வழக்கில் கைது செய்யப்பட்டு ஜாமீனில் வெளியே வந்துள்ளார். இந்த ஆர்ப்பாட்டங்களுக்கு மத்தியில் பல்கலைக்கழகத்திற்கு உள்ளே வழக்கு தொடர்பாக போலீசாரும் 6 பிரிவுகளாக சோதனையை மேற்கொண்டனர். காலையிலிருந்து கோஷங்களை எழுப்பியவர்கள் ஆளுநர் வருவதற்கு முன்பாக கைது செய்யப்பட்டு அழைத்து செல்லப்பட்டனர். பல்கலைக்கழகத்திற்கு வந்த ஆளுநர் RN ரவியை பெரியார் பல்கலைக்கழக துணைவேந்தர் ஜெகநாதன் பூங்கொத்து கொடுத்து வரவேற்றார். தொடர்ந்து பல்கலைக்கழகத்தில் ஆளுநரின் ஆய்வுக்குழு கூட்டம் சுமார் 30 நிமிடங்கள் நடைபெற்றது. அப்போது 20 நிமிடத்திற்கு மேலாக பெரியார் பல்கலைக்கழக துணைவேந்தர் ஜெகநாதனிடம் ஆளுநர் ஆலோசித்திருக்கிறார். ஆளுநரின் இந்த ஆய்வுக்கு மத்தியில் பல்கலைக்கழக வளாக பகுதியில் 3 அலுவலகங்களில் போலீசாரின் சோதனை தொடர்ந்தது. துணைவேந்தர் ஜெகநாதனுக்கு எதிராக முறைகேடு, தீண்டாமை, வன்கொடுமை புகார்களில் 8 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளது. இவ்விவகாரத்தில் அரசை கடுமையாக விமர்சித்து வருகிறது பாஜக. பெரியார் பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தருடைய கைது என்பது தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒரு தமிழனும் கூட தலைகுனிந்து நிற்கும் அளவுக்கு பண்ணியிருக்காங்க. 12 மணிக்கு அவருக்கு ஒரு அரெஸ்ட் காப்பியை சர்வ் பண்ணுறாங்க. அரெஸ்ட் காப்பியில் என்ன போட்டிருக்காங்கன்னா, இந்த மாதிரி இளங்கோவன் அப்படிங்கிற ஒரு நபர் வந்து PCR ஆக்ட், SC/ST அட்ராசிட்டி ப்ரிவென்ஷன் ஆக்டில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருப்பதாக, அந்த வீடியோ ஓப்பன் பண்ணுங்க, SC/ST கேஸில் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருப்பதாக காவல்துறை இவர் மேலே ஒரு SC/ST கேஸ் ரெஜிஸ்டர் பண்ணுறாங்க. மாநிலத்தினுடைய DGP மீது நடவடிக்கை கோருகின்றோம். சேலம் போலீஸ் கமிஷனரின் மீது நடவடிக்கை கோருகின்றோம். NHRCக்கு சூமோட்டோவாக பாரதிய ஜனதா கட்சி நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்குறோம், நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன். பல்கலைக்கழகத்தில் ஆய்வை முடித்துக் கொண்டு ஆளுநர் வெளியே சென்ற நிலையில் துணைவேந்தர் அலுவலகம் அமைந்துள்ள வளாகம் முழுவதும் அதிரடி சோதனையை தொடங்கியது காவல்துறை. போராட்டம், ஆளுநர் வருகை, போலீஸ் சோதனை என பெரியார் பல்கலைக்கழக பகுதியே பரபரப்பாக காணப்பட்டது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.